வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகர் பிரஜனை கலாய்க்கிறான் அப்படின்ற பேரில் ஒரு சம்பவம் பண்ணார். அதை செம கலாய்ச்ச திவ்யா அந்தன் சாண்ட்ரா. எஸ், ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சாண்ட்ரா கலாய்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் பிரஜனை கலாய்க்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிரஜனை பிக் பாஸ் கூட்டிருப்பாரு. அப்போ அவர் என்னை யாரும் சூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ என்ன நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அது திவாகர் எப்படி கன்வே பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரும் சூஸ் பண்ண விரும்பலை, எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது, அதனால் நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு நடந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி திவாகர் கலாய்ச்சின்னு சிரிச்சுக்கிட்டே இதை சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன இவ்வளோ பெரிய காமெடி, அரை மணி நேரமாக இதையே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ கெமி அதை கேட்ட உடனே கெமி சொல்கிறாங்க, அவர் என்ன சொன்னார்னா, மற்றவங்க யாரையும் நான் என்னால் ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ண முடியல, என்ன நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அப்படின்ற ஒரு நோஸ் கட்டை சொன்ன உடனே திவாகர் ஸ்டில் அதையே திரும்பி அவரை கலாய்க்கிறேன் அப்படின்ற பேரில் சிரித்து பேசிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்த்த சாண்ட்ரா திவ்யா, யோ நீ அரை மணி நேரமாக இதே தான் சொல்லிட்டு இருக்க, அது காமெடின்னு நினச்சி நீ சிரிச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திவாகரை செம்மையாக கலாய்ச்சி, அதுவும் தப்பாக சொல்லி கலாய்க்கிற நீ, ஸோ அது கரெக்டாக சொல்லி கலாய்ச்சா கூட பரவாயில்ல, தப்பாக சொல்லி கலாய்க்கிற அப்படின்ற மாதிரி திவ்யா அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பக்கன்னு சிரிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திவாகர் ஒரு விஷயம் சொல்வார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு டாக் போச்சு தெரியுமா, அது என்ன தெரியுமா அப்படின்னு சாண்ட்ராவும் பிரஜனும் கேட்குறாங்க, என்ன அப்படின்னு. இல்லை நேற்று எல்லாரும் உங்ககிட்ட பேசினாங்கல்ல, நானும் உங்ககிட்ட எதுக்காக பேசுகிறேன்னா, உங்ககிட்ட ஒரு நாமினேஷன், டைரக்ட் நாமினேஷன் பாஸ் ஒருத்தரை சூஸ் பண்ணலான்னு இருக்குல்ல, அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா, ஆமாம் இன்னைக்கு கூட்டமே இல்லை, நேற்று ஒரே கூட்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் திவாகர் முட்டு கொடுக்குறாரு, நான் நார்மலாக தான் பேசினேன், நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்தது, அக்கா கிட்ட பிரச்சனைகிட்ட பேசணும்னு இருந்தது, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் லைக் நான் அப்படி அதுக்காக பேச வரல அப்படின்றத அங்கே ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நேற்று இவர் தூங்குற மாதிரி தான் இருந்தது, பட் அவர் அப்போ தான் இவர் தூங்கிட்டாருன்னு நினச்சி மற்றவங்களாம் பேசுகிறாங்க. ஸோ அதை இவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேட்ரையும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள், அந்த நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் கண்டஸ்டன்ஸ்குள்ளே ஷேர் பண்ணப்பட்டு வருது. அந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.